கடந்த 3-4 நாட்களாக சென்னையில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழையின் காரணமாக பல்வேறு இடங்களில் மரங்கள் விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் மழை தண்ணீர் ஆங்காங்கு தேங்கி மழைநீர் வடிகால்வாய் தூர்வார காரணத்தால் பல இடங்களில் தேங்கி 2-3 நாட்களாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வெளியிலே வர முடியாத நிலைமைக்கும், மின்சாரம் தடைபட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலும், கழிப்பிட நீர் கூட வெளியில் செல்ல முடியாத ஒரு கொடுமை ஏற்பட்டு பல இன்னல்களுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்று என்னுடைய கொளத்தூர் தொகுதியில் நான் பல இடங்களுக்கு இன்று சென்று நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை பார்த்துவிட்டு, பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதியையும் பார்த்துவிட்டு வந்திருக்கிறேன். குறிப்பாக ரமணா நகர், கபிலர் தெரு, ராஜா தெரு சந்திப்பு 69வது வட்டம், அதேபோல் பத்மா நகர், பாடசாலை தெரு, பாரத் ராஜீவ் தெரு 64வது வட்டம், 65வது வட்டத்தில் பாரத் ராஜீவ் காந்தி நகர், திருவள்ளூர் நகர், செல்வி நகர், சிண்டிகேட் காலனி போன்ற பகுதிகளில் இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பெரும் அவதிக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, தண்ணீர் அங்கே தொடர்ந்து தேங்கி இருக்கிற காரணத்தால் பல்வேறு வகையான நோய்கள் வருவதற்கு ஏற்கனவே சென்னை மாநகராட்சியினுடைய அலட்சியத்தால், இந்த அரசாங்கத்தினுடைய கையாளாகத்தனத்தால் டெங்கு காய்ச்சல் நாடு முழுவதும் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. பல குழந்தைகள் இறந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அது மாநகராட்சியும் அரசும் மூடி மறைச்சு அதை வெளியில் தெரியாத அளவுக்கு அந்த பணியில் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே இது குறித்து இந்த ஜோனல் மண்டல அலுவலர் 6 என்ற இந்த அலுவலகத்தில் நானே நேரடியாக வந்து இந்த புகார்களெல்லாம் நேரடியாக அசிஸ்டன்ட் கமிஷனர் இடத்திலே நான் தகவலை தெளிவாக தெரிவித்திருக்கிறேன். இன்று இரவுக்குள் நான் குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த சாலையில் இருக்கக்கூடிய, இந்த சந்திப்பில் இருக்கக்கூடிய தேங்கி இருக்கக்கூடிய மழைநீரை உடனடியாக ஒரு மோட்டாரை வைத்து போக்கிட வேண்டும். மோட்டார் இல்லை என்று சொன்னால் அந்த மோட்டார் வாடகை கூட நான் பணம் தருகிறேன், நாங்கள் பணம் தருகிறோம். எனவே மோட்டாரையாவது வைத்து தயவுசெய்து உடனடியாக எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். இன்று இரவுக்குள் எடுக்காவிட்டால் நாளை காலை நான் வந்து நேரடியாக பார்ப்பேன். அப்படி எடுக்காவிட்டால் உடனே மக்களை திரட்டி அந்தந்த பகுதியில் சாலை மறியல் செய்வதற்கு நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம்.